இந்த பார், நான் கொடுத்த பணம் கொஞ்சம் கூட குறையாம என்கிட்ட வந்து சேரணும். இல்லன்னு வெயி. எது? பணத்தை திருப்பி கொடுக்கணுமா? யோ, என்ன விளையாடுறியா? நீ என்ன பந்தல் போடவா பணம் கொடுத்த? போடலன்னா வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு. ஆளை போடுறதுக்கு தானே பணம் கொடுத்த. அந்த பணத்தெல்லாம் தேவியை கொலை பண்றதுக்கு நான் செட் பண்ண ஆளுங்களுக்கு கொடுத்துட்டேன். அதனால தான் அவனுங்க மாட்டிக்கிட்டப்ப வாயை திறக்காம அமைதியா இருந்தானுங்க. என்னடா கதை விரியா நீ? மரியாதையா பணத்தை கொடுக்கிற வழியை பாரு. யோ, கொடுக்க முடியாது, என்னையா பண்ணுவ? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஓவரா மிரட்டிக்கிட்டே இருக்க. நான் என்ன உன் வேலைக்காரன் நினைச்சியா இல்ல அடிமை நினைச்சியா? இங்க பார், நீ ஒரு கொலை பண்ண சொன்ன, நானும் முயற்சி பண்ணேன், ஆனா நடக்கல, அவ்வளவுதான். அதுக்காக இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. இங்க பாரு, நியாயமா நான் எடுத்த ரிஸ்க்கு நீ தான் எனக்கு பணம் கொடுக்கணும். என்னமோ கொடுத்த பணத்தை திரும்ப கொடுன்னு கேட்டுட்டு இருக்க. நீ சொன்னு யோசிக்காம பைத்தியக்காரத்தனமா அந்த தேவியை கொலை பண்ண போய் நான் தான் என் பிரச்சனையில மாட்டிக்க பார்த்தேன். மரியாதையா போனை வச்சிரு, இல்லன்னு வையி. தேவியை கொல்றதுக்கு நீ தான் பணம் கொடுத்த. அதனால தான் நான் ஆளை வச்சு கொல்ல பார்த்தங்கிற உண்மைய நானே எல்லாருக்கிட்டையும் சொல்லி உன்னை மாட்டி விட்டுருவேன். சே, ஒன்ன போய் நம்பின பாரு. என் புத்திய பணமும் வேணாம் ஒண்ணு வேணாம், போயிடா போன. என்னமோ என்ன வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கான். டேய், நீயாட தேவிய ஆள் வச்சு கொல்ல பார்த்த? அப்பா, அது வந்துப்பா. பொறுக்கி நாயே, உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப? உன்னை உயிரோடவே விடக்கூடாதுடா. ஏன்டா எனக்கு மகனை வந்து பிறந்து தொலைச்ச படுபாவி பயலே, உன்னை எல்லாம் அடிச்சே கொல்லணும்டா. அடிக்காதீங்க பாரு, நானு தொலைச்சு கட்டுறேன்டா. உன்னால உயிரோடவே விடக்கூடாது படுபாவி பயலே. புள்ளைய போட்டு என்ன இப்படி அடிச்சிட்டீங்க? அவன் என்ன தப்பு பண்ணா? விடுங்க, விடுங்க அவனை. இதுக்கு மேல அவன் மேல கைய வச்சுக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம அவனை மாட்ட அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. அவன் என்ன அப்படி கொலை குத்தமா பண்ணிட்டான்? ஆமாண்டி, கொலை குத்தம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். அப்பா, என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, நம்ம தேவியை கடத்தி கொல்ல பார்த்தது வேற யாரும் இல்ல, இந்த கொலைகார பாவிதாமா. ஐயோ, என்னது? நானா ஒண்ணும் பண்ணல. அந்த விக்னேஷோட மாமா செங்குட்டு வந்தா பணம் கொடுத்து அவளை கொலை சொன்னான், அதான் பண்ண. ஏண்டா, அவன் சொன்னான்னு தங்கச்சின்னு கூட பார்க்காம கொலை பண்ணிருவியா? அப்போ பணத்தை கொடுத்து எங்களை கொலை பண்ண சொன்னா கூட பண்ணிருவல்ல நீ? பண்ற பாவத்துல பண்ணிட்டு அவன் சொன்னா இவன் சொன்னானா விட்டுறணுமா? என்னங்க, அந்த பென்சில் மிசக்காரன் பண்ணதுக்கு நம்ம புள்ள என்னங்க பண்ணுவான்? அவனை அடிக்காதீங்க. நான் அவனை அடிக்க கூடாதா? அப்ப நீ உன்னை நிறுத்துங்கப்பா. என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த கயல் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றதா இருந்தா அங்கேயே போடுங்க. இங்க எதுக்கு இருக்கீங்க? அதெல்லாம் நீ பண்ணிட்டு யார் வீட்ல இருந்து யாரடா வெளிய போக சொல்ற? நான் உழைச்சு சம்பாரிச்சு கட்டின வீடு, நீ வெளிய போடா. போறேன். இனிமே மனுஷன் இருப்பானங்க. விடு நில்லடா. தப்பு பண்ணிட்டு அப்படியே நழுவ பாக்குறியா? நீ செஞ்ச காரியத்துக்கு நானே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தேன். அவன் நம்ம புள்ளங்க. இவன் என் புள்ளையே இல்லடி. ஐயோ, இவனை பெத்துட்டேன்னு நான் வெக்கப்பட்டு நிக்கிறேன். வீட்டுக்கு தலை புள்ளையா பிறந்திருக்கான்னு பார்த்தா தருதலையா வந்து பிறந்திருக்கான். அம்மா, இவரு ஓவரா பேசிட்டு இருக்காருமா. இவருக்கு இது குடும்பமா இல்ல அது குடும்பமா? டேய், என் தம்பி குடும்பமும் என் குடும்பம் தான்டா. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? தேவி பாவம்டா. ஆர்த்தி, இவன் மனுஷ ஜென்மமா இருந்தா தானே மனசாட்சியோட நடந்திருப்பான். இவன் கேடு கெட்ட ஜென்மம். முதல்ல இவள வெளுக்கணும். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இன்னொரு வாட்டி மேல கைய வச்ச. ஏண்டா, பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன மரியாதை இல்லாமையா பேசுற? உன்னை அவனை விடாதீங்க. முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம் மாமா. இவனை கயல் கிட்ட கொண்டு போய் நிறுத்துவோம். இவன் பண்ண தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு கயல் முடிவு பண்ணிட்டோம்.
ஐயோ, வாடா. என் பிள்ளைய ஏய், விட்டுருங்க. வரல. என் பிள்ளைய விட்டுருங்க. போடா போடா நான் சொல்றதை கேளுங்க. நான் போடா. சொல்றதை கொஞ்சம் கேளுப்பா. போடா ஏங்க விட சொல்லுங்கம்மா. வேணாங்க. ஏய், நீ போடு. சுப்பிரமணி